நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். லவ் பண்ணும்போதே கன்சீவ் ஆயிட்டேன். அது எப்படி லவ் பண்ணும்போது கன்சீவ் ஆவ? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஜாக்கிரதையா இருந்தேன். அவங்க நான் லவ் பண்ண வீட்டுல வந்து அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து அவனே சொன்னான், இந்த மாதிரி நம்மள ஊரே சேர்த்து வைக்கும், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சா நீ நினைச்சாலும் முடியாது நான் நினைச்சாலும் முடியாது, பிரிக்க மாட்டாங்க, ஊரே சேர்த்து. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. நான் குழந்தையா இருக்கும்போதே எங்க அப்பா ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணாங்க. எங்க அப்பா தப்பு பண்ணதால எங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க. 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அண்ணா ஒரு தடவை என்ன கேட்டாங்க, ரோட்ல பார்த்து, ரோட்லயே எல்லாம் நிப்பாங்க, பூக்கடெல்லாம் இருக்கும். என்ன கேட்டாங்க, ஏய் என்னடா இந்த பொண்ணை லவ் பண்றியா, கூட்டின்னு போய் 2வது அண்ணன் மேட்ரை முடிச்சு விட்டுடுறான்னு. நான் திட்டினேன் அவங்க அண்ணனை, மற்ற பொண்ணுமே நினைச்சுக்காதீங்கன்னா, நீங்க வயசுல பெரியவங்க பார்க்கல, இல்லை வேற யாரும் இருந்தா செருப்பாலேயே அடிச்சிருப்பானுவோ. நல்லா கையெல்லாம் போடுவான் தோல் மேல. ஏன் தோல் மேல கை போடுறேன்னு கேட்டா, யாருமே பார்க்க கூடாது, என்னோட ஆள் நான் அப்பதான் எல்லாருக்கும் தெரியணும் சொல்லி நல்லா என் மேல ரொம்ப கேர் எடுத்துப்பான். அவங்க என் பிள்ளை வந்து பள்ளங்கிற இடத்துல எல்லாம் தண்ணி நிரப்புவான், ஆம்பளை பிள்ளை சொல்லவோ. எதுக்கு அவங்க ஆயா தான் கூட, எதுக்கு இந்த மாதிரி கேக்குறீங்கன்னா, என் பிள்ளை கையில நிப்போ, அவனால பின்ன பிள்ளை கொடுத்துரும் அதை கொடுத்துறான்லாம் என்கிட்ட நீ வந்து நிக்க கூடாதுன்னு. நீ அவரோட வெளியே போன? அடிக்கடிக்கு போவோம் வெளியே. அப்புறம் எங்க போய் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றீங்க? அது எங்க வீட்டு பின்னாடி கொஞ்சம் தான், 1/4 hour ஜெர்னி. அந்த பிளாட்டுக்கு கூட்டிட்டு போனா எங்க அம்மா தப்பு இல்லாம அதெல்லாம் படிக்க வச்சா ஒழுங்கா படிக்க வேண்டியது தானே? எதுக்கு பெண்களை படிக்க வைக்கணும் சொல்றாங்க? 2 கான்ஸ்டபிள் கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கோவில் உள்ள அலோட் கிடையாது, கோவில் உள்ள பண்ண மாட்டோம்னு சொல்லி கோவில் வாசல்ல வச்சு பண்ணி போட்டோஸ் எல்லாம் பிடிச்சாங்க. எழுதி வாங்கினாங்க. கதை இப்படி போகுதா? அவன் உன்னை கல்யாணமே பண்ணல சொல்றானேமா. போட்டோஸ் காமிக்கிறேன், எஸ்ஐ நம்பர் கொடுக்குறேன். இது சூப்பர். உங்களுக்கு தேவியே தெரியவே தெரியாதா? வீட்டு பக்கத்துல மேடம் இருக்காங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பேசி பழகினது ஒன்னும் கிடையாது. அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது மேடம். வெளியெல்லாம் கூட்டிட்டு போனது இல்ல? இல்ல இல்ல. அப்புறம் அந்த பிளாட்ல எல்லாம் இருந்தது? சத்தியமா இல்ல மேடம். அதெல்லாம் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது போல என்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புது என்கிட்ட, ஜோசனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. எப்படி லவ் பண்ண முடியும் அண்ணனை? இதுதான் இந்த குழப்பமே. இது உலக நடிப்புடா சாமி. அதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணை பார்க்கவே இல்ல? அப்போ நான் காலையில 8 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது வெளியே வரோம், பாப்பேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா போல ஜோசன் இது வந்து பொண்ணு என் கூட பீச்சுக்கு வந்து பொண்ணு, என் பொண்ணு இந்த பொண்ணு என் கூட சினிமாக்கு வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிய வந்தது. நீங்க வெளியே சுத்தவே இல்ல? இல்ல நான் கூட்டு போல. தெரியும் ஒரு சத்தியமா சொல்றேன், ஆண்டவ பொதுவா சொல்றேன், கூட்டு போனது கிடையாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. சொல்றாங்க உங்களை மட்டும் அப்படி பண்ணோம் தெரியல. இப்ப நான் வந்து எதுலயுமே தெளிவா பேச மாட்டேன், தெளிவா இருக்க மாட்டேன். எல்லார்கிட்டையும் சோசியலா பேசாம பேசுவேன் எல்லார்கிட்டையும். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்படி ஸ்டேஷன்ல மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உங்க வீட்டுல எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஏன் எல்லா தப்பு நான் ஏத்துக்கினேன் அப்படி சொல்றேன். அவங்க அம்மன் விட்டாங்க. பயந்துதான் மேடம், பயந்துதான் மேடம். ஒரு நாள் கூட நீ அவளோட தவறா இருந்தது கிடையாதா? இல்ல மேடம். ஏன் போய் சொல்றீங்க? நான் போய் சொல்ல மேடம், சத்தியம் போய் சொல்ல மேடம். நீ என்ன இது பண்ணலாம், நான் ரெடி. இதோ வந்துட்டேன். நீங்க தான் அப்பான்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஏத்துக்க மாட்டேன் மேடம். ஏன் நான் ஏத்துக்க மாட்டேன்? ஏன்? எனக்கு அந்த வாழ்க்கையும் தேவையில்ல மேடம். டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்துருச்சுன்னா அப்புறம் ப்ரூஃப். அந்த வாழ்க்கையும் தேவையில்ல மேடம். மச்சான் யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? தப்பு பண்ணா பரவாயில்ல, மனசார ஏத்துக்கறானே. தப்பு பண்ணாதே நான் தப்பு பண்ணலன்னா எப்படி டிஎன்ஏ டெஸ்ட்ல நீங்க தான் அப்பான்னு வரும்? தெரியல மேடம். தெரியாது இருக்கா இல்லையா அறிவன் உனக்கு இல்ல? டிஎன்ஏ டெஸ்ட்ல எப்படி வரேன்னு கேக்குறியா? படிச்சிருந்தா உனக்கு தெரியாது எப்படி வருங்க, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு நாளும் நான் இருந்தது இல்ல மேடம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஆம்பளை பையன் தானே நீ? ஆம்பளை பையன் தானே? ஒரு அக்கா இருக்குல்ல, ஒரு அக்கா இருக்குல்ல. நான் எப்படி தெரியாம பேசுறேன்? அந்த மாதிரி பேச தெரியாதா? இல்ல மேம், நான் ஜோசன் தான். நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னா நான் வந்து கேட்டேன். பிள்ளைய 1.25 வயசு ஆகுது, என் பிள்ளைய இவனைய பாருங்களா, அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான் மேம். ஊருக்கே தெரியும். உங்க சித்தி வீட்டுல 4 நாள் இருந்தீங்களா? 4 நாள் இருந்த மேம். இல்லன்னு சொல்லுங்க. இல்ல மேடம். நான் இல்ல மூஞ்ச பார்த்து சொல்லு. என் சித்தியை கூட்டிட்டு வந்தா மூஞ்சி பார்த்து சொல்லு. சத்தியமா இல்ல மேடம். சித்தியை கூட்டிட்டு வந்தா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியல மேடம். டிஎன்ஏ டெஸ்டரா? டிஎன்ஏ டெஸ்ட் நான் ரெடி இல்ல. வாப்பா வா. குழந்தைக்கு நீ தான் அப்பன் தெரிஞ்சா என்ன பண்ற? அது அப்புறமேட்டு விஷயம். அது அப்புறம் அது அப்புறமே விஷயம். சொல்ல பதில் சொல்லு. அது அப்புறமே விஷயம். தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காரு. இல்ல மேடம். இது சூப்பர். குழந்தை பிறந்தா எங்க அம்மா சேர்ந்துருவாங்க. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கரும்புக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா?
எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு, நான் உன்னை சாவடிச்சிருக்கணும். நீ வீட்டை தங்கச்சி சினிமா யார் ப்ரூஃப் சொல்லுங்க மேடம். கணபுரம் தேட்டர்ல தில்லாலங்கடி படம், எந்திரன் படம், தியாகராஜா தேட்டர்ல பாஸ் என்கிற பாஸ்கரன் படம், இதுல யார் பார்த்தது? எல்லாம் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த ஷர்ட் யாருக்கு எப்போ வாங்கணும்னு கேளுங்க. இந்த ஷர்ட் நான் பைசா எப்போ போடுவேன். வாங்கணும்னு கேளுங்க. என் கூட இருக்கும்போது அந்த ஷர்ட் வாங்கினேன். இந்த ஷர்ட் டி நகர்ல வாங்கும்போது எனக்கு ஒரு கம்பல் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இந்த ஷர்ட்டை போட்டு என் கூட போட்டோ பிடிச்சிருக்கான் நான் லவ் பண்ணும்போது. அந்த ஆரிய மூஞ்சில் துப்பிட்டா. இந்த ஷர்ட்டை எங்க வாங்குனீங்க? டீனர் சத்யா பஜார். எப்போ? தெரியல, டேட் மறந்துச்சு. அவ சொல்ற பாருங்க கரெக்டா. இல்ல மேடம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இது ரெண்டு கூட தான். இந்த ரெண்டு கூட தான். எனக்கு ஃபோன் பண்ணி ஆனா இந்த சட்டையை போட்டுட்டு போட்டோ எடுத்திருக்கான். எடுத்துருக்க அந்த ஷர்ட்டோட தான் என் கூட போட்டோ. 3 ஷர்ட் இந்த சட்டையை போட்டுட்டு போட்டோ எடுத்தியா அவங்களோட? இல்ல போட்டோ மேடம். எடுக்கல. இப்போ கம்ப்யூட்டர் காலம் இது. கம்ப்யூட்டர்ல கை இல்ல, இல்ல. போடுவாங்களா? இரு. இது போய் இது கேளுங்க மேடம். இது பக்க இப்பவே தெரியறது அவர் தப்பிக்கிறதுக்காக போய் சொல்றாருன்னு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அம்மா கேட்டுதான் என் கூட வந்தியா? அம்மா சொல்லிதான் என் கூட வந்தியா? அப்ப சொல்ல வேண்டியதானே எங்க அம்மா நான் கேட்டுன்னு வரேன் தேவி, எங்க அம்மா கேட்டு நான் சினிமா கூட்டு போறேன் தேவின்னு சொல்ல வேண்டியதானே? அப்பா அம்மா கண்ணு தெரியலையா? எங்க அம்மா வந்து உன் கூட வாழ போறாங்க, நான் தாண்டி உன் கூட வாழ போறேன்னு சொன்னி. அப்ப உங்க அம்மா உன் கண்ணுக்கு தெரியலையா? எந்த இடத்துல தப்பு பண்ணி உன் குழந்தை விடுவாச்சு? அந்த பிளாட் சொன்ன மேம், அந்த பிளாட்ல தான். அங்க கூட ஒரு செக்யூரிட்டி சண்டை போட்டாங்க மேம். அந்த செக்யூரிட்டி கையில பச்சை அசிங்கமா பேசிட்டு வந்தான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பொய் மேடம், ஆ? பொய். போய் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா? செக்யூரிட்டி இல்ல, பேசலாம் மேடம். போவேலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட். அவுட். போவேலன்னு சொன்னேன் நான். இந்த தேவி எனக்கு தங்கச்சி, அது அண்ணா சொல்லிச்சு போவேலன்னு சொன்னேன். இல்ல மேடம், சாம்பார் அப்ப எனக்கு. நீங்களும் ஒரு பொம்பளை தானே? ஆமா. இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தி இருக்கான், அவ குழந்தை பெற்றிருக்கா. நீங்க இப்ப அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அடம் பிடிக்கிறீங்களா? அது சரியா? என்ன கொடுமை சரவணன். நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களாமே. கல்யாணம் பண்ணி வைக்கணும் எந்த முறையோட புள்ள வாங்கினா? அது சரி, அது வேற விஷயம். உங்க பையன் பேசக்கூடாதுமா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஒண்ணுதான் பண்ணிச்சேன். நீலா டோனிலால பண்ணலையா? என்னது பண்ணலையா? என்னது? எங்க ஊர்லயே 3 பையனும் லவ் பண்ணிட்டாரு, உங்களுக்கு தெரியுமா? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அவளை லாட்ல இருந்து பிடிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன ப்ரூஃப்? விசாரிக்குமா? என்ன வந்து விசாரிங்க? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆம்பளை பசங்க தப்பு செஞ்சு உடனே தெரிய மாதிரி வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். எப்ப சொல்லிருக்கேன்? 5வது 2010 5ஆம் மாசம் சொல்லிருக்கேன். என்ன பண்ண சார்? இது அந்த காலம் எல்லாம் இல்லம்மா. அந்த காலத்துல எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கிடையாது. பண்ணுங்க சரியா? பண்ணுங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூஃப் ஆச்சுன்னா உங்க பையன் அந்த குழந்தையோட அத்தனை செலவையும் பார்க்க வேண்டியிருக்கும். சரி, அவங்க பெருமையா சொல்றாங்க. யாரு பெருமை? என் பையன் வந்து 3 பொண்ணு போட்டி போடுறாங்க என் பையனுக்காக. ஆமா. இந்த மாதிரி அம்மாக்கள், கேளுங்க. இந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. சொல்றீங்க. அப்போ சொன்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ. இவன் வந்து ஒரு பொண்ணு கூட, விக்டோரியான்ற பொண்ணு கூட இவன் பேசுறான். இவன் பேசுறது எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு கூட பேசுறான்னு அவன் கூட்டு வந்து எதுக்கு காமிக்கவன் இல்லன்னு அப்படியே கோல்மால் பண்ணிட்டான். உடனே நான் வேலை மேலதான் இருந்தேன், இப்பதான் முடிஞ்சது கொண்டது அப்படியே கோல்மால் பண்ணி. இந்த மாதிரி ஒரு ஆள் எதுக்குமா அவனுக்கு? என்ன தேடுறாங்க? இந்த பொண்ணை ஏத்துக்கிறியா இல்லையா? அது உங்க ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்க மாட்டேன் மேடம். பையனை ஏத்துக்க மாட்டேன். எனக்கு பண்ணாதான் நான் ஏத்துக்க முடியும். நீங்களா வருஷங்களாடா? நான் சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? வாழ்க்கை அழிச்சிட்டு எப்படியோ உட்காந்துக்கிறான். பாருங்க மேடம், சொல்ல உங்க அம்மா கிட்ட போய் எப்படியோ உட்காந்துக்கிறான்.